Right, students, நான் மஸ்ஹர் ஃபைசி. ரைட், லெவல் 3 பொறுத்தளவையில் டிஜிட்டல் டியூட்டர் செல்கே நிறுவனத்தில் ஜாயின் பண்ணினாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட், உங்களுக்கு சிபிடி பாடம், டெக்ஸ்டேஷனுக்குரிய பாடம் சப்ஜெக்ட் நான் எடுத்திருந்தேன். லெவல் 2 ஆக்களுக்கு பிஸ்னஸ் லோ சப்ஜெக்ட்ஸ் அதில் நீங்கள் என்ன மீட் பண்ணியிருப்பீங்க. எஃப்ஐஆர் சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. ரைட், நாம இன்றைக்கு பார்க்க போகிற பாடம் தான் உங்களுடைய WAT பாஸ் ஃபைனலிஸ்ட் ஆகிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு பாடம், பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் வணிக தொடர்பாடல் சம்பந்தமான பாடம். இந்த பாடத்தை பொறுத்தளவையில் அதாவது நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பிழையா விளங்கி கொள்றாங்க. தனியா ஆங்கிலத்தை மட்டும் டெஸ்ட் பண்றாங்க, கிராமட்டிக்கலை செக் பண்றாங்க, 100% அந்த இலக்கணத்தை தான் செக் பண்றாங்க. நிறைய பேர் பிழையா விளங்கியிருக்காங்க. ரைட், இந்த பாடம் ஏன் உங்களுக்கு இந்த பாடத்தை அவங்க வச்சிருக்காங்கன்னு சொன்னா பிசினஸ் கம்யூனிகேஷன். இதுல உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா ஒன்று வரும். நீங்க WAT கம்ப்ளீட் பண்ணி ஒரு நிறுவனத்துல அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் அல்லது மேனேஜரியல் பொசிஷன், ஏதாவது ஒரு ஹையர் பொசிஷனுக்கு நீங்க போகும்போது அங்கே அவங்க கம்யூனிகேட் பண்றது, அல்லது நீங்க துபாயோ கட்டாரோ அல்லது யூரோப் கண்ட்ரிஸுக்கோ நீங்க போகின்ற போது அங்கே அவங்களோட ஆஃபீஸுக்குள்ள கம்யூனிகேட் பண்றதை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல என்ன செய்வாங்க, அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதே நேரம் ஆஃபீஸ் கல்ச்சருக்குள்ள காணப்படுகின்ற தொடர்பாடல்ல பாத்தீங்கன்னா வாய்மொழி மூலம் இருக்கும், எழுத்து மூலமான தொடர்பாடல்களும் இருக்கு. பெரும்பாலும் உத்தியோகபூர்வமான தொடர்பாடலை பார்த்தீங்கன்னு சொன்னா எழுத்து மூலமான தொடர்பாடல் தான். ரைட், ரிட்டன் கம்யூனிகேஷன் தான் இருக்கு. இங்க நம்ம WATல அவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறது அவங்க ஸ்போக்கன் எதிர்பார்க்கல. அவங்க என்னத்தை எதிர்பார்க்காங்க, ரிட்டன் கம்யூனிகேஷன், அவங்களோட எழுதக்கூடிய ஆற்றலை தான் என்ன செய்றாங்க அவங்க எதிர்பார்க்காங்க. அதை நீங்க வளர்த்து கொள்ளணும், அதற்குரிய ஒரு குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு தரணும் என்றதுக்காக வேண்டித்தான் இந்த பாடம் என்ன செய்யப்பட்டிருக்கு, அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. இப்ப நீங்க இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்று ஏதாவது செய்யாம இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரி பண்ண தேவை. பிசினஸ் கம்யூனிகேஷன்ங்கிற சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க, உங்களோட WAT ரிசர்ச் ஷீட்ல அந்த பாடம் இருக்கு. ஸோ நீங்க இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்று என்ன முடிச்சதுக்கு சமனான ஒரு தகுதி என்ன செய்யும், O level A level இங்கிலீஷ் மாதிரி WATல நீங்க பாஸ் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், அது குவாலிஃபிகேஷனா இருக்கு. ரைட், இதுதான் இந்த பாடத்துக்குரிய ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். இது ஏன் இந்த பாடம் படிக்க என்பதற்கான அறிமுகம். இப்ப நீங்க ஆபீஸ்ல வேலை செஞ்சு நீங்க என்ன செய்றீங்க, ஒரு மேனேஜருக்கு உங்களோட லீவை தெரிவிக்கிறீங்க. சார் நான் இன்றைக்கு லீவ், அதை எப்படி தெரிவிக்கிறீங்க? இல்ல நீங்க உங்களை மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல போட்டுட்டாங்க, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ரைட், நம்ம இந்த பாடத்துக்கு போறதுக்கு முதல் சில முக்கியத்துவத்தை அறிஞ்சு கொள்ளணும். அறிஞ்சிங்கன்னு சொன்னா இந்த பாடம் என்ன செய்யும், இலகுவா இருக்கு. அப்போ உங்களை மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல போட்டுட்டாங்கன்னு சொன்னா நீங்க எல்லாரையும் மீட்டிங்கு கூப்பிடும். அப்ப உங்களோட மேனேஜர் உங்களை கூப்பிட்டு, ரைட் எக்ஸாம்பிள் ஒரு ஆளை கூப்பிட்டு, ரைட் ஜுபைர் இருக்கார், ஜுபைர் முகமது கிளாஸ்ல இருக்கார், அவரை கூப்பிட்டு ஜுபைர் இன்றைக்கு எல்லாருக்கும் மீட்டிங் இருக்கு, எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுங்க. நம்ம தமிழ்ல செய்ய முடியுமா, ஒரு ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? இல்லை. அங்க ஒரு மல்டி லாங்குவேஜ், அதாவது மல்டி கல்ச்சரல் ஆஃபீஸா இருக்குமா உங்களுக்கு. அதாவது எல்லா கலாச்சாரத்தை கொண்ட மொழியை கொண்ட நபர்கள் அங்க இருப்பாங்க, மல்டி எத்னிக். அங்க நீங்க ஆங்கிலத்தை ஒரு மொழியாக கொண்டு வர என்ன செய்யணும், நோட்டீஸ் ஒன்று நீங்க கிரியேட் பண்ணணும். எத்தனை மணிக்கு மீட்டிங், என்ன பர்பஸுக்காக, எந்த இடத்துல நடக்கும், எல்லாரும் தவறாது கலந்து கொள்ளவும். நீங்க தமிழ்ல தெரியுமா உங்களுக்கு, பட் என்ன செய்யணும், நீங்க இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப இங்கிலீஷ்ல ப்ரிப்பேர் பண்றேன்னா எல்லாரும் நீங்க படிச்சு போட்டு வந்திருப்பீங்க. கம்யூனிகேஷன் தொடர்பாடல்ற மெயின் பர்பஸ் என்ன, அதை மத்தாக்களுக்கு என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். நீங்க ஒரு விடயத்தை சொன்னால் மத்தாக்கள் புரிந்து கொள்ளணும். நீங்க புரிந்து கொள்ளாத அளவுக்கு ஆங்கிலத்துல டொப்பா இருக்கக்கூடிய இலக்கணம் கிராமர்ஸை யூஸ் பண்ணி, கடினமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்க அந்த நோட்டீஸை ப்ரிப்பேர் பண்ணினீங்கன்னு சொன்னா கம்யூனிகேஷன் ஆப்ஜெக்டிவை நீங்க அடைஞ்சிருவீங்களா, நோக்கத்தை அடைஞ்சிருவீங்களா? இல்லை. அப்ப அவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா பெர்ஃபெக்டான இலகுவான மொழிநடையில மத்தாக்களுக்கு விளங்கக்கூடிய வகையில புரிந்து கொள்ளக்கூடியது, புரிந்து கொள்ளக்கூடிய வகையில ஒரு கம்யூனிகேஷனை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா?
நீங்க ஆங்கிலத்துல என்ன செய்யணும்? PhD முடிக்க வேண்டிய அவசியமும் இல்ல, மாஸ்டர்ஸ் முடிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அவங்க எதிர்பார்க்கிறது. அவங்க என்ன எதிர்பார்க்காங்க? கம்யூனிகேஷன் ஸ்கில். மத்த ஆட்களோட நீங்க பேசி தொடர்பு கொண்டு அந்த விற்பனையை நீங்க மேற்கொள்றீங்களா? அல்லது ஒரு கஸ்டமர்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று தரக்குள்ள அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு தானே, அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்க ரீப்ளை பண்றீங்களா? கஸ்டமர்ஸ் முறைப்பாடு இருக்கு தானே. இப்ப டயலாக் மொபைல்ல உங்களுக்கு டேட்டா வேலை செய்யுது இல்ல, ரீலோட் பண்ணிட்டீங்க, ரீலோட் பண்ணிய பணம் வரல. அப்ப நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் வருது கஸ்டமர்ட்ட இருந்து. நீங்க டயலாக் கம்பெனில வேலை செய்யற ஒரு ஆபீசர். அப்ப உங்கள்ட்ட மேனேஜர் தூக்கி தாராரு, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ரீப்ளை பண்ணுங்க. அப்ப நீங்க எப்படி ரீப்ளை பண்ணுவீங்க? அவ்வாறான விடயங்கள் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இந்த பாடத்துல கலந்துரையாடப்படுது. ஆகவே நாம முதலாவது பார்க்க போறோம், உங்களோட பாடத்துல பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத பார்க்க. எல்லாருக்கும் இந்த பேப்பர்ஸ் தெரியும். இதுதான் நீங்க மத்த பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பிசினஸ் கம்யூனிகேஷன் பேப்பர்ஸ் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க டவுன்லோட் கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டீங்க. ஃபேக்ட். எக்ஸாம் முடிஞ்சு வந்த ஒரு சில ஆட்கள் தேடி பார்த்திருப்பீங்க, ரைட்? பட் பேப்பரை பார்த்தோன்னா பயப்படுவீங்க. 9 பேஜ்ல இருக்கு, என்ன செய்ய போறோம்? டோன்ட் வரி. நம்ம ஈஸியான முறையில் என்ன செய்யலாம்? நம்ம 5 நாளும் என்ன செய்வோம்னு சொன்னா கண்டினியூவஸா படிப்போம். நான் உங்களுக்கு சில எக்ஸசைஸ் தருவேன். நீங்க என்ன செய்யணும்? நீங்க அதை மொழிநடை நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி அதற்குரிய விடைகளை நீங்க என்ன செய்யணும்? உங்களோட பேரை போட்டு எனக்கு அனுப்பணும். நான் என்ன செய்வேன்னு சொன்னா உங்களுக்கு சில கரெக்ஷன் பண்ணுவேன். இதை இப்படி மாத்துங்க, இப்படி இலகுவான மொழிநடைக்கு மாத்துங்கன்னு சொல்லி. அப்படி நீங்க சரியான முறையில நீங்க இந்த 5 நாளும் என்னோட பயணிச்சீங்கன்னு சொன்னா பிசினஸ் கம்யூனிகேஷன் பாடத்துக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் என்ன ஈஸியா பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. இங்கிலீஷ் சொல்றேன், பட் பிசினஸ் கம்யூனிகேஷன் பாடம், இந்த பாடத்தை என்ன செய்யலாம்? உங்களுக்கு இலகுவா பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு, ரைட்? நான் கூட நேரம் எடுக்கல, நம்ம டைரக்டாக பேப்பர்ஸுக்கு போவோம். உங்களோட பேப்பர்ஸை பொறுத்தளவில் பாருங்க ஸ்டூடெண்ட், ஏ பார்ட், பி பார்ட், சி பார்ட் என்று 3 பகுதிகள் இருக்கு. ஏ பகுதியை பொறுத்தளவில் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கட்டாயம் இயலுமான நபர்கள் என்ன செய்யணும்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பேப்பர்ஸை நீங்க என்ன செய்யுங்க, ஒரு 3 பேப்பர் அல்லது 4 பேப்பர்ஸ் 2023 ஜூலை, 23 ஜனவரி, 22 ஜூலை, 22 ஜனவரி பேப்பரை நீங்க என்ன செய்யணும்? ஏழுமான ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆன்சர்ஸை பிரிண்ட் பண்ண தேவையில்லை, ஆன்சர்ஸை நீங்க கையால எழுதும். நீங்க என்ன செய்யணும்? பேப்பர்ல பிரிண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மொபைலை பார்த்து படிக்கிறார்களும் ஓகே, நான் பிளஸ் சொல்லல. நீங்க ஏழுமான நபர்கள் பிரிண்ட் பண்ணி கொள்ளுங்க. பிரிண்ட் பண்ணினீங்கன்னா உங்களை என்ன செய்யும்? எஃபிசியன்சி அதை கூட்டும், ரைட்? இப்ப வருவோம். பகுதி ஏ, பகுதி பி, பகுதி சி என 3 பகுதிகள் இருக்கு. பகுதி ஏ பொறுத்த அளவில் பாத்தீங்கன்னு சொன்னா 1.1 25 மார்க்ஸ் இருக்கு. இந்த பகுதி 1ல 25 மார்க்ஸ் இருக்கு. அதுல கொஸ்டின் 1 பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த பேப்பர். எப்பயும் ஒன்று விளங்கிக் கொள்ளணும், நீங்க அதே கேள்விகள் திருப்பி வராது. இதுல கொஸ்டின் 1 இருக்குன்னு சொன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி உங்களோட பேப்பர்ல போட மாட்டாங்க, வேற கேள்விதான் வரும். இந்த கேள்வியை அணுகுவதன் ஊடாக எப்படி உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளை நீங்க செய்யணும்ங்கிறது தானே என்ன செய்ய போறீங்க? நம்மளோட கிளாஸ்ல படிக்க போறீங்க, ரைட்? இப்ப கொஸ்டின் 1, கொஸ்டின் 1 பொறுத்த அளவில் இந்த பேப்பர்ல அதாவது கோடு போடுற கேள்வி. நீங்க கோடு போடுறேன்னா இதுல கோடு போடுறல விடையை நீங்க என்ன செய்யணும்? தெரிவு செய்யணும். இன்ஸ்ட்ரக்ஷனை வாசிக்கணும். முதலாவது 1.1ல இருந்து 1.10 வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல எழுதணும். இப்ப நீங்க லெவல் 3 எழுதினாக்கள் அதை ப்ராக்டிஸை மறந்துருப்பீங்க. லெவல் 2ல உள்ள ஆக்கள், லெவல் 1ல உள்ள ஆக்களுக்கு தெரியும். 1.3, 1.4 என்ன செய்யணும்? உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல செக்ஷன் ஏன்னு போடும். செக்ஷன் ஏங்கிறதுல கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 1 என்று போட்டு என்ன செய்ய போறீங்க? இதுக்கு நீங்க விடையளிக்க போறீங்க, ரைட்? எப்படி விடையளிக்க போறீங்க? சரியான விடையை தெரிவு செஞ்சு என்ன செய்ய போறீங்க? அதுல இலக்கத்தை அதற்கு நேர நீங்க என்ன சொல்லணும்? இப்ப முதலாவது விடை வரும் என்று சொன்ன எக்ஸாம்பிள், இதுக்கு நீங்க என்ன செய்யணும்? முதலாவது விடை என்ன செய்யணும்? எப்படி எழுதும்? பிரேக்கெட் போடாட்டியும் பிரச்சனை இல்லை. நீங்க முதலாம் நம்பர் என்ன செய்யணும்? டேஷ் பண்ணி வித்தியாசத்தை காட்டணும். கொஞ்சம் கெப் விடுங்க. இலக்கத்தை போட்டு கொஞ்சம் கெப் விட்டு என்ன செய்யுங்க? விடையை போட்டு காட்டுங்க, ரைட்? இது பெரும்பாலும் ஒரு கம்யூனிகேஷன். ஒரு நபர் இன்னொரு நபரோட தொடர்பாடல் செய்யறது. ஒரு நபர் இன்னொரு நபரோட தொடர்பாடல் செய்யறது, கம்யூனிகேஷன் பண்றது கேள்விக்கு வரும். அப்படி இல்லாவிட்டால் இடைவெளி நிரப்பக்கூடிய கேள்விகள், அதாவது அவங்க சில வேர்டுகளை தந்திருப்பாங்க, அந்த வசனங்கள் இந்த 23 ஜனவரி பேப்பரை காட்டு.
சில சொற்கள் தந்திருப்பான். அந்த சொற்களை நீங்க என்ன செய்யணும், அதற்குரிய மீனிங் இனங்கண்டதுக்கு பிறகு சரியான இடைவெளியில நீங்க என்ன செய்யணும், அந்த சொற்களை எழுத வேண்டும். ரைட். அந்த சொற்கள் இலகுவான சொற்கள் ஆகவும் இருக்கும். ஒரு சில சொல்லுக்கும் மீனிங் தெரியாம இருக்கு. நம்ம அதுக்கு எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். அப்ப கம்யூனிகேஷன் பண்றது வரும். ஒரு நபர் இன்னொரு நபரோட தொடர்பாடல் செய்யுது. இது பெரும்பாலும் இந்த வீட்டை தாய் தகப்பன் பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் கம்யூனிகேட் பண்ற மாதிரி இல்லை. இது எந்த கம்யூனிகேஷனா இருக்கும்? ஒரு ஆபீஸ்ல ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், அல்லது ஒரு பர்ச்சேசிங், நீங்க ஆடிட்ல படிச்சிருப்பீங்க, வணிக செயல்முறைகள், இருப்பு முகாமைத்துவம், ஸ்டோர்ல அல்லது கஸ்டமரோட கதைக்கிறது, அவ்வாறான விடயங்கள் வரும். அதுக்கு நீங்க சரியான முறையில் என்ன செய்யணும், நீங்க விடையை தெரிவு செய்யணும். 1.1 இருந்து 1.10 வரைக்கும் வரும், 10 மார்க்ஸ். அதுல பார்ட் பி பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால என்ன வரும், 15 மார்க்ஸ் வரும். 1.11 இருந்து 1.20 வரைக்கும். இதுக்கு ஒரு 10 மார்க்ஸ் தாராங்க. இது மிடவழி நிரப்புற அதே பேட்டர்ன்ல உள்ள கேள்வி. அதுவும் என்ன, லாஸ்ட் இயர் பேப்பர்ல கம்யூனிகேஷன் சம்பந்தமா தான் வந்திருக்கு. 2 பேரு உரையாடல் செய்யறாங்க, தொடர்பாடு. மூணாவது என்ன, சில வசனங்கள் என்ன செய்ய சொல்லிருக்கார், அவர் பிரக்கெட்டுக்கு தந்திருக்க. அந்த பிரக்கெட்டுக்கு தந்த வசனங்கள் என்ன செய்யணும், சொற்களை உரிய சொல்ல தெரிவு செஞ்சு நீங்க என்ன செய்யணும், அந்த இடைவெளியில நீங்க என்ன செய்யணும், அந்த சொற்களை பதிவு செய்யணும். இப்படிதான் ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் தான் என்ன செய்யும் என்று சொன்னா மாறி மாறி வரும், இடைவெளி நிரப்புறது. ரைட், அவ்வளவு. இந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா 15 மார்க்ஸுக்கு வேற கேள்வி, 10 மார்க்ஸுக்கு வேற கேள்வி. இடைவெளி நிரப்புறது கம்யூனிகேஷன் கட்டாயம் வரும். கம்யூனிகேஷனோட ரிலேட்டடான விஷயங்கள் வரும். இதுல கம்யூனிகேஷன் அது ரிலேட்டடான விஷயங்கள், தொடர்பாடு. இது பகுதி ஏயில் இருக்கிற விஷயம். ரைட். அடுத்தது பாருங்க, நம்ம படிக்கிறதுக்கு முதல் பேப்பர் ஸ்ட்ரக்சரை விளங்கி கொண்டோம்னு சொன்னா ஈஸியா இருக்கு. அதுக்காக வேண்டியது வேற ஒண்ணும் இல்லை. பகுதி பி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பந்தி தருவாங்க, ஒரு பந்தி அல்லது ரிப்போர்ட், ஒரு ஆர்டிகிள் தருவாங்க. அந்த ஆர்டிகிளை தந்து உடனே செய்யறாங்க, சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் எழுது, ட்ரூ ஓ ஃபால்ஸ் என்று எழுத சொல்றாங்க. அப்ப நாம என்ன செய்யணும், அவர் சொல்ற விடயம் சரி என்று சொன்னா இந்த பந்தியோட ஒப்பிட்டு சரி என்ன சரி என்ன எழுதணும், பிழை என்ன பிழை என்ன எழுதணும். இதுல உங்களுக்கு என்னத்தை செக் பண்றாங்கன்னா உங்களோட ரீடிங் கெப்பாசிட்டி, உங்களுக்கு வாசிக்கக்கூடிய இயலுமையை செக் பண்றாங்க. வாசிச்சு விடையை கண்டுபிடிக்கலாமான்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ரைட். அது பார்ப்போம். வினா இலக்கம் 3. வினா இலக்கம் 3 பாத்தீங்கன்னு சொன்னா அதே சொற்களை தந்து போட்டு இடைவெளியை நிரப்புறது. அது எப்படி சொற்களை தெரிவு செய்ய போறோம்ங்கிறத நம்ம படிக்க போறோம். ரைட். வினா இலக்கம் 4. இங்காலதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. வினா இலக்கம் 4ல இருந்து, வினா இலக்கம் 4. வினா இலக்கம் 4ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது அனைத்தும் நீங்க என்ன செய்யக்கூடாது, இடைவெளி நிரப்புறதும் இல்லை, இணைக்கிறதும் இல்லை. அனைத்தும் என்ன, நீங்க கையால எழுத வேண்டிய கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 4. நீங்க ஆர்டிகிள் எழுதி ஆகணும், வசனங்களை நீங்க உருவாக்கி ஆகணும். இந்த கொஸ்டின் நம்பர் 4ல என்ன கேட்காங்க, you have received an email from a customer complaining about the following problems he had to face at your new supermarket in the city center. அப்ப என்ன, உங்களோட சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு கடைக்கு வந்த கஸ்டமர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க. அத கம்ப்ளைண்ட் என்ன செஞ்சிருக்கார், இமெயில்ல உங்களுக்கு அனுப்பியிருக்க. அதுல என்னத்தை சொல்லிருக்கார், non availability of stationery, எழுது கருவிகள் இல்லை. அங்க பொருட்களை சுமந்து செல்லக்கூடிய அந்த தள்ளு வண்டிகள் இருக்குதானே, கார்ட்ஸ் சொல்லும், நோ கார்ட்ஸ் அட் த லோட் குட்ஸ். ரூட் அன்கேரிங் ஒர்க்கர்ஸ் நாட் ஹெல்ப்ஃபுல். அங்க வேலை செய்யறாக்கள் உங்களுக்கு உதவி செய்யறாங்களோ ரூடா இருக்காங்க, என்ன கடினமாக இருக்காங்க. அங்க போனா சிரிக்காங்களே இல்லை, அப்படியே முறைச்சிட்டு இருக்காங்க. கெஷியர் இன்எஃபிஷியன்ட், காசு வாங்குறவர் சரியான ஸ்லோ, அவர் சரியான முறையில் வேலை செய்யறாரு இல்லை, காசுகளை சரியான முறையில வாங்குறதுல ஸ்லோவா இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட போட்டு என்ன செய்யறாரு, கஸ்டமர் கடிதம் ஒன்று எழுதுறாரு, இமெயில் எழுதுறாரு. மேபி உங்களுக்கு கடிதமும் வரலாமா, உங்களுக்கு இந்த முறை கட்டாயம் ஒரு லெட்டர் ரைட்டிங் கொண்டு வரும். நம்ம லெட்டர் ரைட்டிங் என்ன செய்யும், நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். compose an email to be sent to complaining customer. என்ன செய்ய சொல்லியிருக்கார், இந்த வசனங்களை நல்லா விளங்கிக்கணும் பிள்ளைகள். வாசிக்க உடைச்சு உடைச்சு வாசிக்கும், எடுத்த உடனே வாசிக்கிறேன். compose an email, இமெயில compose சொன்னா இமெயில அனுப்புங்க. யாருக்கு,
அந்த கம்ப்ளைண்ட் பண்ண கஸ்டமருக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கார்? தேங்கிங் ஹிம், அவருக்கு நன்றி செலுத்துங்க. அவருக்கு என்ன இந்த கம்ப்ளைண்ட் பண்ணினதுக்கு லெட்டர் ஊடாக இங்க மேல இமெயில் என்று தந்திருக்கார், இங்க கீழே என்ன செஞ்சிருக்கார்? லெட்டர் என்று தந்திருக்கார். அவரோட உள்ள மிஸ்டேக் ஃபார் சென்டிங் த லெட்டர். இந்த இமெயில் அனுப்பினதுக்கு என்ன செய்யுங்க? அந்த லெட்டர் அனுப்பினதுக்கு அவருக்கு நன்றி செலுத்துங்க. அதே நேரம் அவர்கிட்ட அப்போலஜைசிங் ஃபார் ஷார்ட் கமிங்ஸ், அவர் மென்ஷன் பண்ணின குறைபாடுகளுக்கு என்ன செய்ய சொல்லியிருக்கார்? மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கார். சே வாட் ஆக்ஷன் வில் பி டேக்கன் டு சால்வ் ஈச் ப்ராப்ளம். அவருக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அவருக்கு நீங்க சொல்லணும், அவர் மென்ஷன் பண்ணின இந்த 4 குறைபாடுகளுக்கும் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றீர்கள் என்று நீங்க சொல்லணும். அப்படி சொல்லி என்ன செய்ய சொல்லியிருக்கார்? ஒரு இமெயில் ஒன்று அனுப்ப சொல்லியிருக்கார். ஒரு இமெயில் அனுப்ப சொல்லியிருக்கார். You may use suitable email address when you compose the email. மெயினான விஷயம். நீங்க இமெயில் அனுப்பக்குள்ள நீங்க உங்களோட அட்ரஸ் இருக்கு தானே, ஃப்ரம்ங்கிறதுல சூட்டபிள் பொருத்தமான ஒரு இமெயில் ஒன்று நீங்க உருவாக்கு. சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமெயில். டூங்கிறதுல என்ன? அந்த கஸ்டமருக்குரிய இமெயில் உருவாக்கி நீங்க என்ன செய்யுங்க? ஒரு இமெயில் அனுப்புங்க. 120 தொடக்கம் 150 வேர்ட்ஸ். அப்ப உங்களுக்கு இதே கடிதம் வராது பிள்ளைகள். இதே மாதிரி வேற கம்ப்ளைண்ட், வேற பிரச்சனையை சொல்லி கேட்பாங்க. அப்போ ஒரு இமெயில் கேட்காங்க, அது 10 மார்க்ஸ் கேட்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு லெட்டரும் வரலாம். ரைட்? அப்ப நமக்கு இமெயில் ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் தெரியும் இமெயில் எப்படி இருக்குன்னு சொல்லி. இமெயில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு. இமெயில் நம்ம இன்னும் பாடத்துக்கு போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போவோம் பாடத்துக்குள்ள. இப்ப இமெயில பாருங்க. ஒரு இமெயில் எப்படி இருக்குங்கிறத நீங்க பிராக்டிக்கலா விளையக்கணும். எல்லாரும் மொபைல் இருக்கு உங்கள்ட்ட. மொபைல் இருக்கிறார்கள் என்ன செய்யுங்க? மொபைல்ல போய் பாருங்க. ரைட்? பிசி இருக்கிறார்கள், பிசியில பாருங்க. இதுல கம்போஸ் ஒன்று இருக்கு தானே, அந்த கம்போஸை கிளிக் பண்ணி பாருங்க. இமெயில் எப்படி இருக்கு? இமெயில் இப்படிதான் இருக்கு. டு யாருக்கு? அப்ப நம்ம சில நேரங்களில் போன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரம்ங்கிறது இருக்குமா? டு கார்பன் காப்பி, பிளைன் கார்பன் காப்பி, சப்ஜெக்ட். நமக்கு சில நேரங்களில் கார்பன் காப்பி தேவையில்லை, வராது. இப்ப டூ என்று சொன்னா நான் யாருக்கு இமெயிலை அனுப்ப போகின்றேன். உதாரணமாக ஒரு ஆளுக்கு அனுப்ப போறோம் என்று சொன்னா, இப்ப நம்மளோட வேலை செய்யற ஒரு பிள்ளைக்கு அனுப்ப போறோம்னு சொன்னா, இப்ப இந்த பிள்ளையோட இமெயில் அட்ரஸை டைப் பண்ணு. அது கஸ்டமர் இமெயில் அட்ரஸ். இமெயில் அட்ரஸ் எப்படி இருக்கணும்னா @gmail.com முடியும். இப்படி இருக்கும். சப்ஜெக்ட் என்ன விடயம் சம்பந்தமாக அனுப்ப போறோம். இதுல என்ன செய்யணும்? அந்த விடயத்தோட சம்பந்தப்பட்டது என்ன செய்யணும்? அந்த விடயத்தோட சம்பந்தப்பட்ட சகல விடயங்களை நீங்க டைப் பண்ணும். இந்த விடயங்களை டைப் பண்ணும். டைப் பண்ணி போட என்ன செய்யணும்? முடிக்கக்குள்ள யார் இந்த இமெயில் அனுப்புறீங்கிறது என்ன செய்யணும்? க்ளோசிங்ல முடிக்கும். அப்ப இமெயில் ஃபார்மேட் ஒன்று தெரிஞ்சிருந்தா தான் நீங்க என்ன செய்யலாம்? நீங்க அந்த இமெயில் அனுப்பலாம். ரைட்? ஆகவே நமக்கு நல்லா தெரியும், ஃபார்மேட் தெரியும் எல்லாரும். மொபைல்ல ஒரு தரம் பார்த்துக்கோ நீங்க இமெயில். நீங்க பாடமாக்கிட்டு போகக்கூடாது. மொபைல்ல போய் இமெயில ஒரு தரம் கிளிக் பண்ணி பார்க்கும். பார்த்தா தான் ஃப்ரம்ங்கிறது, டூங்கிறது, சப்ஜெக்ட்ங்கிறது வரும். நீங்க என்ன செய்யணும்? அனுப்பக்குள்ள டேட்ங்கிறத இணைச்சிக்கணும். இமெயில்ல டேட் வராது. நீங்க டேட்டோட போடணும், எந்த திகதிக்கு நீங்க அனுப்புறீங்கிறது. பேப்பர்ல அப்படி எழுதி காட்டும். மற்றது என்ன செய்யணும்? இந்த பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி, நீங்க இப்படி எல்லாம் பிரச்சனைகளை சொல்லி இருந்தீங்க, எங்களுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணினதுக்கு மிக்க நன்றி. இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டதுக்கு இனி வரும் காலங்களில் இவ்வாறான பிரச்சனை என்ன செய்ய மாட்டோம், நாங்க செய்ய மாட்டோம் என்கிறத இங்கிலீஷ்ல டைப் பண்ணும். இதுதான் ப்ராப்ளம். எல்லாரும் என்ன செய்யணும்? சிம்பிள் இங்கிலீஷ், கஸ்டமருக்கு விளங்கக்கூடிய சிம்பிள் இங்கிலீஷ்ல என்ன செய்யணும்? நாம டைப் பண்ணும். இப்போ உங்களுக்கு அட்வான்ஸா இங்கிலீஷ் தெரியும் என்று சொன்னா நோ ப்ராப்ளம், நீங்க அட்வான்ஸான இங்கிலீஷை யூஸ் பண்ணுங்க. பட் நான் ஃபோக்கஸ் பண்றது எப்படி என்று சொன்னா, ஒரு ஆங்கிலம் பேசிக் லெவல்ல இருக்கிற ஆட்களும் டைப் பண்ணி அதுக்குரிய இமெயில் அனுப்பக்கூடிய அளவுக்குள்ளதான் நான் என்ன செய்வேன், நான் உங்களுக்கு ட்ரை பண்ணும். அது வெரி பெர்ஃபெக்டா இருக்கும், நிறைய பேருக்கு விளங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அப்ப இமெயில் சம்பந்தமான கேள்வி வரும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அனலைட்டிக்கல் ரிவ்யூ. அனலைட்டிக்கல் ரிவ்யூ, அனலைட்டிக்கல் ரிவ்யூவை பாருங்க.
இந்த கேள்வியை பாருங்க. இது என்னன்னு சொன்னா பகுப்பாய்வு நடைமுறை. நீங்க WAT லெவல் 3 ஆடிட்டிங் படிச்சாக இருக்கிறீங்க. அதுல பகுப்பாய்வு நடைமுறை படிச்சிருப்பீங்க. ரைட். ஒன்றை ஒப்பிட்டு செல்றேன். ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கிராஃப் தந்திருப்பான். மேபி பார் சார்ட். இது பார் வரைவு, சலாகை வரைவு. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு என்ன தரலாம்? பை சார்ட் தரலாம். அப்படி இல்லாட்டி வேற கான் சார்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல வேற வேற வரைவுகள், வேற வேற புள்ளி விவரங்கள் எல்லாம் தரலாம். தந்து போட்டு என்ன சொல்றாங்க? உங்கள்ட்ட கேட்பாங்க என்ன? 120 தொடக்கம் 150 வசனத்துக்குள்ள என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? இந்த சார்ட்டை பத்தி சொல்லுங்க என்று கேட்பான். அப்ப நாம என்ன செய்யணும்? எக்ஸ் அச்சில் என்ன இருக்கு, ஒய் அச்சில் என்ன இருக்குன்னு பார்த்து இந்த சார்ட்டை பத்தி என்ன செய்யணும்? நாம சொல்லணும். அதுக்கு நாம என்ன செய்வோம்? எப்படி அந்த சார்ட்டை பத்தி இலகுவான மொழியில சொல்றேங்கிறத படிப்போம். ரைட். 2023லயும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னா சார்ட்டை பத்தி இந்த இருக்கு. இப்படி ஒரு சார்ட் வந்துருக்கு. இந்த இருக்கு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6ல வந்திருக்கு. ஒரு டூரிஸ்ட் இலங்கைக்கு வந்த சம்பந்தமான தரவுகள் தந்திருக்காங்க. வரைவு தரல, தரவை மட்டும் தந்திருக்காங்க. என்னென்ன மாதங்கள்ல வந்திருக்காங்க. ஸ்டடி த ஃபாலோவிங் டேபிள் அண்ட் ரைட் அ paragraph comparing and contrasting the information disclosed. அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த டேபிளை பார்த்து ஒரு பந்தி எழுதுங்க. பந்தி எழுதக்கு என்ன செய்யுங்கன்னா ஒவ்வொன்றையும் என்ன செய்யுங்க? கம்பேர் பண்ணுங்க, விமர்சிங்க என்று சொல்றான். என்ன தலைப்பு? டூரிஸ்ட் இலங்கைக்கு வந்த சம்பந்தமான ஒரு தலைப்பு. டூரிஸ்ட் அரைவல்ஸ் இன் ஸ்ரீலங்கா 2021-22. வேற ஒரு கேள்வியும் இல்லை. இதை பத்தி நீங்க என்ன செய்யணும்? நீங்க விவரிக்கணும். இப்ப தமிழ்ல விவரிக்க சொன்னா என்ன செய்வீங்க? நீங்க நிறைய பேர் நல்லா விவரிக்கலாம். நானும் விவரிப்பேன். ரைட். இந்த 2 வருடங்களை ஒப்பிடுகின்ற போது இது இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தந்தமையினை வெளிப்படுத்துகின்றது. கூடுதலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த மாதம் டிசம்பர் மாதம். 2022 கூடுதலான பயணிகள் வருகை தந்த மாதம் அதுவும் டிசம்பர் மாதம். குறைவான பயணிகள் வருகை தந்த மாதம் எது? ரைட். எவரேஜான பயணிகள் வருகை தந்த மாதம் இது. எந்த மாதத்தில் கூடுதலான நபர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது? அதுல ரேஷியோ வீதம் எத்தனை சதவீதத்தால் அதிகரிச்சிருக்கு 2021 இருந்து 22, எத்தனை சதவீதத்தால குறைஞ்சிருக்கு. கூடுதலான டாப் பீக்னு சொல்லும், டொப்னு சொல்லும். கூடுதல் மேக்சிமம் பயணிகள் வருகை தந்த மாதம் எது? 2022ல. 21ல மேக்சிமமான பயணிகள் வருகை தந்த மாதம் எது? ரைட். இவ்வாறான கேள்விகளை வச்சு நாம் என்ன செய்வோம் என்று சொன்னா ஒரு பந்தி ஒன்று நாம் என்ன செய்வோம்? விளக்கும். நீங்க லெவல் 3 படிச்சார்கள், FARல படிச்சிருப்பீங்க. பகுப்பாய்வு நடைமுறை, ரேஷியோ அனலைசிஸ். அதே விஷயத்தை நாம் என்ன செய்யணும்? இந்த அட்டவணைக்கு நாம் என்ன செய்யணும்? ஆங்கிலத்தில் விளங்கப்படுத்தும். நாம தமிழ்ல வடிவ எழுதி என்ன செய்ய போறீங்க? முதலாவது பிள்ளைகள் நம்ம இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க? குயிக்கா என்ன செய்வாங்க? ஆங்கிலத்திலே எழுதிடுவாங்க. நம்மளை பொறுத்தளவையில தமிழ் மீடியம் படிச்சதை செய்யறாக்களை பொறுத்தளவையில ஒன்று விளங்கிக்கோணும். முதலாவது உங்களோட மூளை தமிழ்ல தான் சிந்திக்கும். விளங்குதா? தாய்மொழியில தான் சிந்திக்கும். தாய்மொழியில சிந்திச்சதுக்கு பிறகுதான் மற்ற மொழிக்கு என்ன செய்யும்? அதை மாத்தும். அப்ப நாம என்ன செய்யணும்? இலகுவான முறையில சிந்திச்சு என்ன செய்யணும்? அதுக்கு விடையளிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நாம பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய கிளாஸ்ல இலகுவான முறையில பிராக்டிஸ் பண்றதுக்கு ரெடி ஆகும். ரைட். இது ஒரு கேள்வி, அனலைட்டிக்கல் ரிவ்யூ. இது ஒவ்வொரு வருஷமும் கேள்வி வருதானே. ஒரு தரம் அட்டவணையை போட்டு கேட்டாங்கன்னா இன்னொரு தரம் படத்தை போட்டு கேட்பாங்க. ஆனா கேள்வி என்ன? ஒன்று. கட்டாயம் என்ன? கேள்வி ஒன்றாக இருக்கும். ரைட். அப்ப இந்த முறையும் என்ன செய்யும்? உங்களுக்கு ஒரு கிராபிக்கல் ஒரு கடிதம் வரும். ஒரு இமெயில் அனுப்புற மாதிரி ஒரு கடிதம் எழுதுறதுக்கு வரும். ஒபிஷியல் லெட்டர் எழுத வேண்டி வரும். அதே நேரம் என்ன வரும்? உங்களுக்கு ஒரு கிராஃப் விளங்கப்படுத்துறது வரும். அப்படி இல்லாத அட்டவணையை விளங்கப்படுத்துறது வரும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருத்தமான சொல்ல நாம என்ன செய்யறது? தெரிவு செஞ்சு போடுறது. கொஞ்சம் கடினம். ஈஸின்னு நினைக்காதீங்க, இது கடினமான விஷயம். இது ஒவ்வொரு 10 மார்க்ஸுக்கும் என்ன செய்யப்படுது? கேள்வி வருது. 4, 5, 6 எல்லாம் என்ன 10 மார்க்ஸுக்கு கேள்வி வருது. 10 மார்க்ஸ் கேள்வி வருது. கடைசி பாட்டை பாத்தீங்கன்னு சொன்னா 25 மார்க்ஸுக்குரிய கேள்வி. சி பார்ட் 25 மார்க்ஸ். 25 மார்க்ஸை பாருங்க. யாராவது கூப்பிட்டீங்களா?
எனி கொஸ்டின்? அம்னா ஒண்ணுமில்லையே, கொஸ்டின் இல்லையே, மைக் ஒன்ல இருக்காக்கும். ரைட் ரைட். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7ல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, உங்களுக்குரிய சிவி பயோடேட்டா கதப்பாக சிவி கரிக்குலம் விட்டா அந்த சிவியை ப்ரிப்பேர் பண்றத உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இல்ல டோன்ட் ரைட் த சிவி. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, உங்களுக்கு சிவி தயாரிக்கிறதுக்கும் ஒரு கேள்வி வருது. இந்த பாஸ் பேப்பர்ல அது வரல. பழைய பாஸ் பேப்பர்ல என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா, நீங்க ஒரு ஜொப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு சிவி ஒன்றை ப்ரிப்பேர் பண்ண சொல்லி காட்டிருக்காங்க. அதுவும் நம்ம படிப்போம். சிவி ஒன்றை எப்படி ப்ரிப்பேர் பண்ற, ஒரு சிவி உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அகாடமிக் குவாலிஃபிகேஷன், ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் ரிலேட்டட் ரெஃபரீஸ், அதெல்லாம் என்ன செய்யும் நம்ம படிப்போம். இது உங்களோட பர்சனல் லைஃபுக்கும் ஹெல்ப்பா இருக்கும், எப்படி ஒரு சிவி ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி. ரைட், நீங்க உங்களுக்குரிய சிவியை நீங்களே ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி தரோம். ரைட், இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு ஜொப்புக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. நல்லா பாருங்க. Pharma Sri Lanka is a company located in your hometown. உங்களோட உங்களோட நகரத்துல ஒரு பார்மா லங்காங்கிற கம்பெனி என்ன செஞ்சிருக்கு இருக்கு. அண்ட் மற்றும் you saw a notice displayed at the entrance to the reception area of the company building. அப்ப கம்பெனி ரிசப்ஷன் ஏரியா, கம்பெனி பில்டிங்ல இன்னைக்கு இருந்து தான் கருத்து பார்க்கணும். கம்பெனி பில்டிங் உடைய ரிசப்ஷன் ஏரியாவில் இருக்கிற அந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு நோட்டீஸ் ஒன்று நீங்க கண்டீங்க. யூ சோன நீங்கள் கண்டீர்கள். அது கூறியது, இட் சைட் ஜாப்ஸ் ஃபார் ஸ்கூல் லீவர்ஸ், பாடசாலையை விட்டு பாடசாலையில இருந்து அந்த நின்றாக்கள் ஏழலினாக்கள் அவர்களுக்குரிய ஜாப் இருக்கி. கம் அண்ட் ஜாயின் வித் அஸ், எங்களோட வந்து இணையுங்கள். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. வென் யூ மேட் இன்குவாரிஸ், நீங்க கால் பண்ணி கேட்குறீங்க, சார் நான் இப்போ ஸ்கூல்ல முடிச்சுட்டேன், வேலை இல்லாம தான் இருக்கேன், என்ன செய்யணும்? அது ஒரு கம்யூனிகேஷன். எப்படி இங்கிலீஷ்ல தொடர்பாடணும். ஹலோ, குட் மார்னிங் சார், ஐ எம் ஃபைசி, ஓ ஐ எம் முகமது, ஐ எம் கிஷான், ஐ ஸ்டடிட் இன் த ஸ்கூல்ல நான் என்ன செஞ்சிருக்கேன், படிச்சிருக்கேன். ஐ ஸ்டடிட் அட் சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ், ரைட். I completed my A level in 2015. I saw your advertisement in your notice board. Is there can I get more details about this job? அப்படி நீங்க என்ன செய்யணும்? நான் ஸ்கூல்ல படித்தேன், நான் இத்தனாம் ஆண்டு A level எழுதியிருக்கேன், உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்த்தேன், நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, அதுல தகவலை தர முடியுமான்னு கால் பண்ணி கேட்குறீங்க. கேட்டவுடன் அவர் என்ன சொல்றாரு? ரைட், அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட கரிக்குலம் விட்டா சிவியை நீங்க என்ன செய்யுங்க, எங்கள்கிட்ட தாங்க, அதோட கவரிங் லெட்டர் டு த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர். மெயினான விஷயம் இதான் நம்மகிட்ட கேட்கிற கேள்வி. சிலாக்கள் என்ன செய்யற தவறுதலா கவரிங் லெட்டர் எழுதாமலுக்கு சிவி எழுதி. அப்ப வாசிக்கக்குள்ள என்ன செய்யணும் பிள்ளைகள், இந்த பிரக்கெட்டுக்கு இருக்கிற முக்கியமான விஷயத்த வாசிக்கும். அப்ப மனிதவள முகாமையாளருக்கு ஒரு லெட்டர் ஒன்று தாங்க. இப்ப சிவியை மட்டும் தந்தா நீங்க எந்த ஜொப்புக்கு அப்ளை பண்றீங்கன்னு தெரியாதானே. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா, HR மேனேஜருக்கு ஒரு லெட்டர் ஒன்று தாங்க. அது என்ன லெட்டர்? கவரிங் லெட்டர் என்று சொல்றேன். நான் தான், என்னுடைய பேர் இதுதான், நான் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் இதில் பார்த்தேன், நான் இந்த ஜாப்ல இணைஞ்சு கொள்றதுக்கு விரும்புகிறேன், என்னுடைய குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இதுல இருக்கி, இந்த ஜாப்பை நீங்க தந்தீங்கன்னு சொன்னா மிச்சம் சந்தோஷமா இருக்கும், நான் ஒபீடியன்ட் ஆனால் நான் நம்பிக்கையா இருப்பேன், இது என் கெரியருக்கு மிகவும் ஹெல்ப்பா இருக்கும் என்ற மாதிரி என்ன செய்யணும். நீங்க ஒரு இங்கிலீஷ்ல என்ன செய்யணும் பண்ண பிள்ளை, ஒரு லெட்டர் ஒன்று என்ன செய்யணும், அதில் அனெக்ஸ் பண்ணும். அது எப்படி எழுதுறேங்கிறத நான் படிப்பேன். அந்த லெட்டர்ல என்னென்ன விடயங்கள் இருக்கணும் என்று அவங்க சொல்லுவாங்க. அந்த சொல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுவோமா, அதை தயாரிச்சு அனுப்பணும். அடுத்து கடைசி கேள்வி, லாஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, நீங்க WIT சார்ட்டர்ட் எல்லாம் படிச்சு போட்டு ஒரு கம்பெனிக்கு போயிட்டீங்க. நல்லா பாருங்க, இமேஜின் யூ ஆர் த மார்க்கெட்டிங் மேனேஜர், நீங்க தான் சந்தைப்படுத்தல் முகாமையாளர். யாரு? பெஸ்ட் பை பிரைவேட் லிமிடெட் ஒரு நிறுவனத்துல, இக்மண்ட் ஹோட்டல் கேட் டராச போல ஒரு நிறுவனத்துல நீங்க ஒரு மேனேஜர். அட் தி லான்ச் ஆஃப் நியூ ப்ராடக்ட், புதிய பொருளை நீங்க லான்ச் பண்ணக்குள்ள
லான்ச் என்ன, சேட்டலைட் லான்ச் பண்றேன்னு சொல்லுவாங்க. விண்வெளிக்கு சேட்டலைட்டை ஏவுதல். அதே மாதிரி புதிய பொருட்களை நீங்க என்ன செய்றீங்க, சந்தைக்கு நீங்க அறிமுகப்படுத்துறீங்க, லான்ச் பண்றீங்க. வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் டூத் பிரஷஸ் மேட் ஆஃப் பம்பு. பேம்பு என்ன, பேம்பு ட்ரீ மூங்கில் மரம். பெம்புவால செய்யப்பட்ட டூத் பிரஷையும் பொட்டில்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், அதையும் நீங்க என்ன செய்றீங்க, அறிமுகப்படுத்துறீங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட். யூ டிட் அ பிரசன்டேஷன். நீங்க என்ன செய்றீங்கன்னா, இதுக்கு ஒரு பிரசன்டேஷன் சொல்லிக்காங்க. அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க, பவர் பாயிண்ட்ல ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பிரசன்டேஷன் செய்றீங்க. பிரசன்டேஷனை செஞ்சு முடிஞ்ச உடனே at the end of the presentation the audience raised following question. அப்போ உங்களோட இருக்கக்கூடிய என்ன செய்யறாங்கன்னு சொன்ன அந்த பார்வையாளர்கள், ஆடியன்ஸ் யாரு, பார்வையாளர்கள், அவங்க உங்கள்ட்ட சில கேள்விகள் கேட்காங்க. கேட்டா மார்க்கெட்டிங் மேனேஜரா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? விளங்குதா கேள்வி? ரைட் யுவர் ஆன்சர்ஸ் டு த பிலோ கொஸ்டின். அப்ப இதுதான் உங்கள்ட்ட ஆடியன்ஸ் கேட்கிற கேள்வி. 3 கேள்வியும் உங்கள்ட்ட ஆடியன்ஸ் கேட்காங்க. What effect will this new product have on the environment? அப்ப ஒரு தரம் வாசிச்சு விளங்காட்டி பிள்ளைகள் ஒரு தரம் விளங்கா, எடுத்த உடனே விளங்க. ஒன்றுக்கு 2-3 தரம் நீங்க என்ன செய்யணும், அந்த கேள்வியை வாசிக்கணும். கேள்வி என்ன, இந்த மேலுக்குள்ள தெரியல, கீழுக்கு கேட்கறது போய். வாட் எஃபெக்ட், என்ன தாக்கம். உங்களுக்கு தெரிஞ்ச சொற்களுக்குரிய வசனத்தை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணு, உங்களுக்கு விடவர். என்ன தாக்கம். தீஸ் நியூ ப்ராடக்ட், வில் தீஸ் நியூ ப்ராடக்ட், இந்த புதிய பொருட்கள், ஹேவ் ஆன் த என்வாயன்மெண்ட், சூழலில். அப்ப என்ன டக்குனு கேட்ச் பண்ணிட்டீங்க நீங்க. சூழலின் மீது இந்த புதிய பொருட்கள் ஏற்படுத்தும் தாக்கம் என்ன என்ற ஒரு கேள்வி ஒரு ஆள் என்ன செய்யறார், பார்வையாளர் கேட்டுட்டார். அப்ப என்ன செய்யணும், நீங்க மார்க்கெட்டிங் மேனேஜரா நீங்க என்ன சொல்லணும், அதுக்கு பதில் சொல்லும். நீங்க இவ்விடத்துக்கு என்ன செய்யப்படாது, WIT படிச்சு level 1 செய்யற ஆளா சொல்லப்படாது. ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர், நீங்க சொல்ற பதில் தான் உங்களோட மார்க்கெட்டிங்கை தீர்மானிக்கும். உங்களோட பொருளை விற்பனை செய்யும், இல்லாட்டி விமர்சனம் வெளியிட்டுருவாங்க பேப்பர்லயும் ஃபேஸ்புக்லயும். அப்ப நீங்க என்ன செய்யணும், ரைட், நீங்க சரியான ஆன்சர் எழுதும். இப்ப உங்களுக்கு ஆன்சர் மைண்ட்ல வரும் எல்லாருக்கும். இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட், சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நிறைய பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம் இந்த ப்ராடக்டால, இந்த ப்ராடக்ட் இலகுவாக உட்கக்கூடியது, அப்படி நிறைய விஷயம் வருது. ஆனா அவ்வளவு விஷயத்துக்கு நம்ம டேர்ம் வேர்ட்ஸை கண்டுபிடிச்சு எழுதலாமா? கஷ்டம். அப்ப நாம என்ன செய்யணும், இலகுவான முறையில, விளங்கக்கூடிய முறையில என்ன செய்யணும், இலகுவான முறையில ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும், நாம ஆன்சர்ஸை உருவாக்கும். இந்த பெம்பு ட்ரீயால இந்த பிரஷ் பொட்டிலையும் செய்ததற்கான காரணம் என்னங்கிறத சொல்லணும். ஏன் என்று சொல்லணும். சூழல் என்ன செய்யப்படுது, பிளாஸ்டிக்கால மாசடைஞ்சிட்டு இருக்கு. இந்த மாசடைவுகளை குறைக்கணும் என்று சொன்னா எங்களுக்கு ஒரு வழி தேவைப்பட்டுச்சு. அதுக்குரிய வழியா தான் நாங்க என்ன செஞ்சோம், எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டை கொண்டு வந்தோம். இந்த ப்ராடக்டால என்ன நன்மை என்கிறத நீங்க சொன்னா என்ன, அதற்குரிய மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை என்ன செய்யணும், சிம்பிள் இங்கிலீஷ்ல எழுதும். அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் எல்லாரும். Why are you planning to market? Why are you planning to market these products only in Sri Lanka? அப்ப வாசிக்கணும், பின்னிக்கு இருந்தான் கருத்து பார்க்கணும் பிள்ளை. இலங்கையில் மட்டும், only in ஸ்ரீலங்கா, இந்த பொருட்களினை சந்தைப்படுத்த திட்டமிடுவதற்கு ஏன் என்று கேட்க. ஏன் இதை இலங்கையில மட்டும் விற்க போறேன், ஏன் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம்ங்கிறத அவரை கேள்வி. அப்ப நீங்க என்ன சொல்லணும், அதுக்குரிய பதிலை சொல்லணும். இப்ப சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு 6ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை அல்லது 9ஆம் ஆண்டு படிக்கிற இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளையால ஆன்சர் எழுதலுமா? அல்லது ஒரு 10ஆம் ஆண்டு படிக்கிற 11ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டால கூட இதுக்கு ஆன்சர் எழுதலுமா? ஏதோ ஒன்று எழுதுவார், இங்கிலீஷ்ல எழுதுவார். ஆனா அவர் எதிர்பார்க்கிறது என்ன, இந்த WITல உங்கள்ட்ட ஆன்சர், உங்களோட விடை, உங்களோட கன்செப்ட் தான் பார்க்காங்க, உங்களோட கன்செப்ட். இது நீங்க என்ன செஞ்சிருக்கணும், level 1ல பிசினஸ் என்வாயன்மெண்ட் படிச்சிருக்கணும், அடுத்தது ஆடிட் படிச்சிருக்கும், அடுத்தது level 2ல இருக்கக்கூடிய சில பாடங்கள் படிச்சிருக்கணும், மேனேஜ்மெண்ட். அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், உங்களோட ஆன்சர்ஸ் எழுதும். இதுல ஒரு ஆள் கேட்டிருக்கிறீங்க, டென்ஸ் பார்ப்பாங்களான்னு. எஸ், டென்ஸ் பார்ப்பான். டென்ஸ் நாம என்ன செய்யணும், நார்மல் இங்கிலீஷ் என்று சொல்றது, நான் சொல்ற விளங்கி கொள்ளுங்க, அதாவது நம்ம தாங்கிலீஷ் என்று கதைப்போமே அப்படி இங்கிலீஷ் இல்லை.
நான் கழிக்கிற நார்மல் இங்கிலீஷ் இங்கிலீஷை தான் நார்மல் சில சிம்பிள் வேர்ட்ஸை வச்சு எழுத போறோம். சிம்பிள் வேர்ட்ஸ். இங்கிலீஷ்ல கிராமட்டிக்கல்ல எந்த பிழையும் இல்லை. நம்ம கிராமட்டிக் அதேத்த மாதிரி உங்களுக்கு எழுதலாம். கிராமட்டிக்கல்ல பிழை வராமலுக்கு பொருத்தமான இலகுவான டென்ஸை வச்சு நாம என்ன செய்ய போறோம்? நாம எழுத போறோம். அப்படித்தான் நீங்களும் பழகணும். இப்ப பிராக்டிஸ் இப்ப இன்றைக்கு தான் இப்ப என்னென்ன பிள்ளைகள் இங்கிலீஷ்ல பூச்சியம்ங்கிற டென்ஸோட எழுதலாமா இந்த பாடம் சொன்னா கொஞ்சம் கஷ்டம். பூச்சியத்தோட எழுதல. உங்களுக்கு ஓ லெவல் நீங்க படிச்சு பாஸ் ஆகிருப்பீங்க. பேசிக் தெரியுமா உங்களுக்கு? ஏ லெவல் இங்கிலீஷ் எழுதிருப்பீங்க. இல்ல ஏ லெவல் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை எழுதிருப்பீங்க. ஒரு பேசிக் இங்கிலீஷோட என்ன செய்யணும்? அந்த பேசிக் இங்கிலீஷ் இருந்தா அதை வச்சு நாம என்ன செய்ய போறோம்? நம்ம அட்வான்ஸான ஒரு குவாலிபிகேஷனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியை தான் நம்ம என்ன செய்யறோம்? இங்க பார்த்துட்டு இருக்கு. ரைட். அடுத்தது அப்ப இதுக்கு நீங்க எழுதலாம் விட. எப்படி எழுதலாம் விட? எங்களுக்கு இல்ல ஏற்றுமதி செய்யறதுக்கு நிதி இல்லை. அப்படி ஒவ்வொன்று எழுதுறது. ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், டெக்னாலஜி ப்ராப்ளம், மனித வளங்கள் இல்லை, ஹியூமன் ரிசோர்ஸ் ப்ராப்ளம். என்ன இல்லை எங்களுக்கு? ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்ளம். சந்தைப்படுத்தல் வசதி இல்லை, மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நோ மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ். அப்படி என்ன செய்ய போறோம்? இவ்வாறான காரணங்களால தான் என்ன செய்யறோம்? எங்களுக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது. அது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிக்குரிய வசனம் தெரியாட்டி விற்பனை செய்ய முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் நாங்க என்ன செய்வோம்? விற்பனை செய்வோம் என்று முடிக்கணும். எல்லாத்தையும் நெகட்டிவா கொடுக்கப்படாது. எதிர்காலத்தில் விற்பனை செய்வோம். அப்ப சிம்பிள் வேர்டை வச்சு நாம என்ன செய்ய போறோம்? இதுக்குரிய விட எழுதும். அடுத்தது, how are you going to obtain a continuous supply of a raw material? How are you going to obtain? நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள obtain என்ன? முயன்று பெறுதல், பெற்றுக்கொள்ளுதல். கண்டினியூஸ் சப்ளை, தொடர்ச்சியான வளங்கள். ரோ மெட்டீரியல் என்ன? எம்ஏஎஃப் பாடத்துல படிச்சிருப்பீங்க. ரோ மெட்டீரியல் என்ன? மூலப்பொருள். இதுக்குரிய மூலப்பொருள் எப்படி தொடர்ச்சியா பெற்றுக்கொள்ள போறீங்க? நீங்க பதில் சொல்லணும். எங்க இருந்து மூலப்பொருளை பெற போறீங்கன்னு சொல்லி. எப்படி எழுதுறேன்? எங்கட கம்பெனிக்கான ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல நாங்க என்ன செய்யறோம்? நிறைய மரங்கள் காணப்படுது. மரம் வளர்த்திருக்கோம். நிறைய தோட்டத்துல உள்ளாக்கிட்ட கதைச்சிருக்கோம். இந்த ப்ரொடக்டை உற்பத்தி செய்யறதுக்காக வேண்டிய மரங்களை வளர்த்து வெட்டி நாங்க என்ன செய்ய போறோம்? அதுல ப்ரொடக்ஷனை நாங்க செய்ய போறோம் என்று சொல்லி என்ன செய்யணும்? நெகட்டிவாக வாடிக்கையாளர் விளங்கிக் கொள்ளாமலுக்கு சிம்பிள் இங்கிலீஷ்ல நாம என்ன செய்ய போறோம்? அதை கொடுக்க போறோம். ரைட். அப்ப இப்படித்தான் என்ன செய்யறேன்? அவர் கேட்ட கேள்விக்கு விட எழுது. இதே மாதிரி தான் 2023 ஜூலை பேப்பரையும் பாருங்க. சரி, ஜனவரி பேப்பர்ல பாருங்க என்ன கேட்டிருக்காரு உங்கள்ட்ட? நோட்டீஸ் ஒன்று கேட்டிருக்க. வினா இலக்கம் 4. நோட்டீஸ் என்ன? அறிவித்தல். தெரியும் தானே? WATக்கு செய்யுங்கள் என்ன உங்களுக்கு வருமே போஸ்டர், அதெல்லாம் என்ன? நோட்டீஸ். டெங்கு அபாயம், பாதுகாப்பா இருங்கள், அது ஒரு நோட்டீஸ். 3ஆம் தேதி மீட்டிங் இருக்கு. பழைய மாணவர் சங்கத்துல மீட்டிங், ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் மீட்டிங். ரைட். அப்படி இல்லாம என்ன வரும்? நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸ் மாதிரி ஒன்ற கம்பெனி சார்பாக கேட்டிருக்க. அந்த நோட்டீஸ்ல என்னென்ன விடயங்கள் இருக்கணும்ங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. அடுத்த ஒரு கம்யூனிகேஷன் கட்டாயம் வரும் இல்லைங்களா? 2 பேருக்கு இடையிலான தொடர்பாடல் கட்டாயம் பேப்பர்ல வரும். அனலைட்டிக்கல் ரிவ்யூ, ஒரு ஒன்றோட ஒப்பீடு செய்யறது கட்டாயம் கேள்விக்கு வரும். ரைட். என்ன சொல்லியிருக்காரு அடுத்தது? உங்களுக்கு இதுல சிவி கேட்டிருக்காரு ஒரு பேப்பர்ல. 23 ஜனவரி பேப்பர்ல சிவி கேட்டிருக்காரு. ஒரு பயோடேட்டா உங்களுக்கு லேசா விளங்கோட பயோடேட்டான்னு கலப்பாக ஒரு வேலைக்கு போறதுக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களை பத்தின சுயவிபர கோவை. அது என்னென்ன விஷயம் இருக்கணும்னு கேட்டிருக்கேன். அது எப்படி நாம அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யறோம்? இப்ப நாம எக்ஸாம் பர்பஸுக்காக எழுதுறது வேறு. ஆனா உண்மையா உங்களுக்கு ஒரு சிவி செய்ய என்ன செய்யணும் பிள்ளைகள்? தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு சிவி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணா நீங்க ப்ரிப்பேர் பண்ற சிவியை பார்த்தா உங்களை வேலைக்கு எடுக்கணுமா? அந்த அளவுக்கு குவாலிட்டியான செய்யணும். சிவி செய்ய தெரிஞ்சிருக்கும். ரைட். அப்ப சிவியை பத்தி செஞ்சீங்கன்னா 10 மார்க்ஸ். அடுத்தது என்ன? இமேஜின் தட். கடைசி கேள்வி. இந்த கடைசி கேள்வி கொஞ்சம் ஸ்ட்ரகிளான கேள்வி. நல்லா விளைக்கணும். இமேஜின் தட், கற்பனை செய்து கொள்ளுங்கள். யூ ஆர் ஃபேஸிங் அன் இன்டர்வியூ. ஒரு நேர்முக பரீட்சையை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்றீங்க. த இன்டர்வியூவர், அந்த உங்களை இன்டர்வியூ பண்ற ஆள் இன்டர்வியூவர் என்று சொல்றேன்.
ஆஸ்க் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். உங்கள்ட்ட பின்வரும் கேள்விகளை கேட்கின்றார். என்ன கேட்கின்றார்? How would you answer them? அதுக்கு நீங்கள் எவ்வாறு பதில் அளிப்பீர்கள்? ரைட் யூ ஆன்சர். உங்களோட பதில எழுதுங்க. 50 தொடக்கம் 60 வேர்டுக்குள்ள இருக்கும். வேர்டு என்ன பிள்ளைகள்? ஒரு சொல். ன்னு சொன்னா ஒரு வேர்ட், ன்னு சொன்னா ஒரு வேர்ட், இஸ்ன்னு சொன்னா ஒரு வேர்ட். அப்ப என்ன 60 சொல்ல எடுக்கலாமா இல்லையா? எழுதலாம். வெரி ஈஸி. நீங்க 60 என்ன 100 சொல்ல எழுதலாம் விடு. பட் என்ன செய்யணும்? அவர் சுருக்கமா கேட்க. இன்டர்வியூல பந்தியா நம்ம பிஎம்ஏ பாடத்துல நாம விட எழுதுற மாதிரி எழுதலாமா? பிசினஸ் பாடத்துல விட எழுதுற மாதிரி பந்தி எழுதலாமா? இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும். அது 50 to 60 மொத்தமா. என்ன கேட்கார் கேள்வி? கேள்வியை விளங்கினா விடைய விளங்கு. விடைய எழுதுறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம அந்த கைட் நம்ம கிளாஸ்ல நம்ம படிச்சு கொள்ள போற விஷயம் என்னன்னு சொன்னா ஹவு டு ஆன்சர். எவ்வாறு அந்த விடையை நமக்கு தெரிஞ்ச சிம்பிள் இங்கிலீஷ், நான் சொல்ற பிள்ளையான இங்கிலீஷ் இல்ல, சிம்பிள் இங்கிலீஷ் இலகுவான வேர்டை வச்சு நாம எப்படி பதில் கொடுக்க போறோம் தான் நம்ம படிக்க போறோம். ரைட். அடுத்து அந்த ஆன்சரை ஃபுல்லா பராகிராஃப் எழுதலுமான்னு கேட்டிருக்காரு. ரைட். அப்படி இல்லை. இப்ப உங்கள்ட்ட இன்டர்வியூல 3 கேள்வியை மொண்டா கேட்டு போட்டு விடைய கேட்பாங்களா? சொல்லுங்க. சாரி, அதாவது இன்டர்வியூல நம்ம மொத்தம் ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஒரு சில ஆக்கள் ஒர்க் பண்றாங்க இருக்கிறீங்க குரூப்ல. அது எப்படி கேட்பாங்க? நீங்க இன்டர்வியூக்கு போனா பிள்ளைகள் இன்டர்வியூ எப்படி நடக்கும்? பிஎம்ஏ பாடத்துல படிச்சிருப்பீங்களே, மனிதவள முகாமைத்துவத்துல நேர்முக பரீட்சை எப்படி? நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் பிளே பண்ணி காட்டியிருந்தோம். நேர்முக பரீட்சை எப்படின்னு சொல்லி. ரைட். நேர்முக பரீட்சை எப்படின்னு நான் காட்டதான் வேணும் உங்களுக்கு வீடியோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா. சந்தர்ப்பம் நான் இந்த சிச்சுவேஷன்ல காட்டியிருக்கேன். நான் பிஎம்ஏ படிச்சாக்களுக்கு அந்த நேர்முக பரீட்சையை காட்டியிருக்கேன். ரைட். ஓகே. இருக்கு. ரைட். எஸ். ஓகே. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நீங்க படிக்கக்குள்ள இன்டர்வியூ எப்படி இருக்குமென்று படிச்சிருவீங்க. இன்டர்வியூ எப்படி நடக்கும்னு பாருங்க. ஜஸ்ட் ஃபர்தர் நாலேஜுக்காக வேண்டி பிளே பண்றதுதான். பட் இங்கிலீஷ்லாம் இருக்குமா பதில் பார்த்துக்கொள்ளுங்களா. கொஞ்சம் வீடியோ கிளியர் இல்லாட்டியும் கொஞ்சம் பாருங்க. Please come. Take your seat. Thanks. Mr. Gautam, this opening is for investigative journalism, and it's all about how deeply you investigate and how well you present the case. Mr. Gautam, we have a case for you to analyze. It's a case of a young lady. Her name was Irene. She was found dead, having fallen from the 8th floor of her apartment building. The door was locked from the inside, and there were no traces of any visitors on the security cameras. Mr. Gautam, you need to investigate if this is a suicide or murder, and as a journalist, how you will present this information in a sensational way. Sir, one more time, please. என்ன ஒன் மோர் டைமா? படம் பார்த்து கதை சொல்லுது இங்கிலீஷ் பிலிமா? இட்ஸ் an இன்டர்வியூ மேன். உனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், அதான் தடுமாறுற. ஒரு பொண்ணு 8வது மாடியில இருந்து கீழே விழுந்து செத்து போயிருக்கா. மெயின் டோர் உள் பக்கம் லாக் ஆயிருக்கு. செக்யூரிட்டி கேமராலையும் யாரும் வந்துட்டு போனதா எவிடன்ஸ் இல்ல. as a journalist, இது மர்டரா இல்ல சூசைடா நீ கண்டுபிடிக்கணும். and how are you going to present it as a sensational news? Sir, these South Indian reporters are not capable of presenting in English. இவனுக்குலாம் எந்த நடிகைக்கு குழந்தை பிறந்திருக்கு? எவன் Irene, the victim here, was found dead jumping from the 8th floor of the City Tower apartment. This, however, is assumed to be a suicide by the city police. But we do have a few clues to prove that this is not a suicide but a planned murder. The victim here, Irene, has freshly painted toenails. It is noticed that the toenails on her right leg have been freshly painted, while on her left leg, only 3 of her toenails were painted, leaving 2 unpolished. Also, it is seen that the paint bottle is left open on the table of a living room. Nobody would ever care to paint their toenails before killing themselves. Reports also state that there were no traces of any visitors at the apartment, but there are 2 cups of coffee found on the table, which shows us that the victim was not alone, but had company. And if this person is assumed to be a friend, it is clearly seen that the doors were locked from the inside, which clearly shows that he or she was not just a friend, but more than a friend to her. All the security camera footages have been erased, and most of all, there were absolutely no signs of struggle. Which brings us to the conclusion that this is not a suicide, but a very well-planned murder. This is Gautam Ramalingam for BBC News. ரைட்.
இப்படித்தான் பிள்ளைகள் ஒரு இன்டர்வியூ நடக்கும். இப்ப உங்களுக்கு இப்படி நடக்காது. இது ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு நடந்த இன்டர்வியூ. இன்டர்வியூல நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப இந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னு சொன்னா பெஸ்ட்டுக்கு ஒரு கொஸ்டினை கேட்டு வந்தார் தானே. அதே போல உங்களோட இன்டர்வியூல கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்கு போயிட்டீங்க. உங்களோட அக்கௌண்டன்ட் வேலை நீங்க இப்ப WIT படிச்சிட்டீங்க, சார்ட்டர்ட் படிச்சிட்டீங்க, அப்படியே வீட்டு இருக்கிறியா படிச்சு போட்டு இல்ல வேலைக்கு போ. நீங்க துபாய்க்கோ அல்லது கட்டாருக்கோ அல்லது யூரோப்புக்கோ அல்லது சவுதிக்கோ அல்லது வேற ஏதாவது கண்ட்ரீஸுக்கோ மால்டீவ்ஸுக்கோ நீங்க போறீங்க. போனா அங்க இன்டர்வியூல உங்கள்ட்ட கேட்காங்க, வாட் ஆர் யுவர் கோல்ஸ் இன் லைஃப்? உங்களோட வாழ்க்கையில இலட்சியம் என்ன, கோல்ஸ் என்ன கேட்கா. என்ன சொல்லணும் நீங்க? என்னுடைய இலக்கு என்ன? நீங்க போற வேலையோட சம்பந்தப்பட்டதாக உங்களோட இலக்கை சொல்லணும். அதை விட்டு போட்டு என்னுடைய இலக்கு என்று சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது, வேற வேற பொருத்தமில்லாத இலக்குகளை சொல்லக்கூடாது. நான் ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆகணும், நிறைய திரைப்படங்கள் எடுக்கணும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க எந்த வேலைக்கு போறீங்களோ அந்த ஜொப்போட ரிலேட்டடாக லைஃபோட சம்பந்தப்பட்ட சில கிரியேட்டிவிட்டியான விடயங்கள் என்ன செய்யணும் நம்ம சொல்லணும். ரைட்? என்ன செய்யணும்? I want to become a chartered accountant in Sri Lanka. I want to create a company in future. I want to become a CEO of that company. Right? I want to give more job opportunities for my people. அப்படி என்ன செய்யறேன்? அதாவது என்னுடைய மக்களுக்கு நான் நிறைய வேலை வாய்ப்புகளை வழங்கணும், நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக மாறணும், நான் என் கம்பெனியை நம்பர் 1 கம்பெனியா மாற்றணும், இலங்கையிலே என்ன செய்யணும், ஃபேமஸான ஒரு அக்கௌண்டன்டாக நான் மாறணும், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக இருக்கணும். அப்படி என்ன செய்யறோம்? உங்களோட ஜொப்போட ரிலேட்டடான விஷயங்களை பத்தி என்ன செய்யணும் நீங்க சொல்லணும். அதை இங்கிலீஷ்ல சொல்லணும். அதை எப்படி சொல்றேன்னு பார்ப்போம். வாட் இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்? உங்களோட பலம் என்னன்னு கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த்? உங்களோட பலம் என்னன்னு கேட்கலாம். சில நேரங்கள்ல பலவீனம் என்னன்னு கேட்கலாம். பலவீனம் என்னன்னு கேட்ட பிள்ளைகள் பலவீனத்தை சொல்லக்கூடாது, வீக்னஸ் என்று கேட்டா. நீங்க இன்டர்வியூ போய் பலவீனம் என்னன்னு கேட்டா உடனே சொல்றேன் பலவீனத்தை இல்ல. பலமாக இருக்கக்கூடிய பலவீனம் எப்படி சொல்றேன்னு சொன்னா, நான் வேலையை முடிக்கும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். சாப்பிட இருக்கிறதுங்கிறது ஒரு பலவீனம். ஆனா எப்படி சொல்றோம், அது எனக்கு தரப்பட்ட வேலை டாஸ்க முடிக்கும் வரைக்கும் நான் தூங்க மாட்டேன், முடிக்கும் வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அப்படி அப்படி என்ன செய்யணும்? அதாவது பார்க்க பலவீனத்தை சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா என்ன செய்யணும், அது பல மாதிரி இருக்கும். அதான் என்ன இன்டர்வியூ ஸ்கில்ஸ் சொல்றது. அது நீங்க வளர்த்துக்கொள்ளும். அது நீங்க இன்டர்வியூ சம்பந்தமா நீங்க நம்முடைய நிறைய கொஸ்டின்ஸ் பார்ப்போம், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். அதுல நீங்க வளர்த்துக்கொள்ளணும், அதை எழுதணும். உங்களோட பலம் என்னன்னு கேட்டா பலத்தை சொல்லணும். நான் என்ன செஞ்சிருக்கேன், நான் சார்ட்டர்ட் முடிச்சிருக்கேன், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் என்ன செய்ய போறேன், நான் ஒரு தரப்பட்ட வேலையை நான் குயிக்கா முடிப்பேன், எஃபிஷியன்சி, நான் ஸ்கூல்ல நம்பர் 1, இந்த காம்படிஷன்ல வென்றிருக்கேன், இன்னும் அச்சீவ்மெண்ட் என்னட்டு இருக்கு, என்ன செய்யணும், அதான் ஆங்கிலத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்ம சொல்லணும். why should we hire you? ஏன் நாங்க உங்களை வேலைக்கு எடுக்கோம்? நீங்க எவ்வளவு குவாலிஃபிகேஷனோட இருக்கிறீங்களே, வேற கம்பெனி போலாம் தானே, ஏன் நாங்க உங்களை வேலைக்கு எடுக்கணும்னா காரணம் கேட்காங்க. வை கேட்டா நீங்க என்ன சொல்லணும், உங்களோட கம்பெனியில இப்படி ஒரு பொசிஷன் வந்து வேக்கண்டா இருக்கு, உங்களோட கம்பெனியில லாபம் இவ்வளவு குறைஞ்சிருக்கிறத நான் அவதானிச்சேன். ஆகவே அதை நல்ல நிலைமையில கொண்டு வரதுக்கு நீங்க என்ன ஹையர் பண்ணினால் நான் உங்களோட கம்பெனி என்ன செய்வேன், லாபத்தை கூட்டி தருவேன், அது உங்களோட கம்பெனி நம்பர் 1 மாத்துவேன். இஃப் யூ ஹையர் மீ, ஐ வில் ப்ரொமோட் யுவர் கம்பெனி டு த நம்பர் 1 கம்பெனி இன் த இண்டஸ்ட்ரி. அப்படி சொல்ற சிம்பிளா. I will help you to become number 1 company in the industry. I will clear all your problems. I will increase your sales. என்ன செய்யுது அப்படி, அதாவது கம்பெனிக்கு நன்மை பயக்கூடிய பதில்களை நீங்க என்ன சொல்லணும், சொல்லணும். அப்படி சொன்னா தான் என்ன உங்களை இன்டர்வியூக்கு அவங்க எடுத்ததுக்குரிய காரணம் உள்ளது. அப்ப இப்படித்தான் பிள்ளைகள் உங்களோட கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் என்ன செய்யுது, இப்படி இருக்கு. ரைட்? நம்ம இப்ப பேப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வாறு கேள்வி வருமங்கிறது என்ன செஞ்சிட்டோம், நம்ம பார்த்துட்டோம். இப்ப நாம என்ன செய்ய போறோம், நம்ம கேள்விக்கு என்ன செய்ய போறோம், நாம போறோம். ரைட்?